ஹாய் படிஸ். இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன பிகே என்ற வடக்கு நடிப்புக்காரருக்கு அமெரிக்கா நடிச்சிருக்க ஏலியன் இன்வென்ஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, தேவைக்காக சில மனிதருக்கு தேவையில்லாம ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் மதம், இனம், மொழி இப்படி எல்லாத்தையும் வச்சு பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்க நம்ம அது எதுக்காகன்னு ஒரு ஏலியன் கேள்வியா கேக்குது. அந்த ஏலியனும் எப்படி நம்ம உலகத்துக்கு வந்துச்சு, எதுக்காக மாட்டிக்கின்னு இங்கேயே இருக்குது, அது திரும்பவும் தன்னோட உலகத்துக்கு போக முடியுமா முடியாதா, அந்த ஏலியனுக்கு வர கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடிஞ்சா, இப்படி பல கேள்விகளும் தெளிவான கருத்துக்களும் ஃபன்னுக்கு குறைச்சலே இல்லாத இந்த படத்தை பத்தி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துடலாம். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை எடுத்துன்னு சேர்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. விண்வெளியில இருக்க நட்சத்திரங்களை என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன ட்ரை பண்ணிருக்கீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சு பூமி இல்லாம ஒரு 8-9 கோள்கள் இருக்கு. ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம விண்வெளியில இருக்க மிச்ச நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் நீங்க என்ன ஆரம்பிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வருடங்களாகுமா எண்ணி முடிக்கிறதுக்கு. நம்மளோட கேலக்சில இருக்க நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் என்ன ஆரம்பிச்சாலே இவ்வளவு நாட்கள் ஆகும் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கேலக்சி மட்டுமா இருக்கு, கிட்டத்தட்ட 2 மில்லியன் கேலக்சி இருக்கா. அப்போ எவ்வளவு உலகங்கள் இருக்கும். அந்த உலகத்துல நம்மள மாதிரியே மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம எப்படி ஏலியன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அவங்க வேற ஏதாவது ஜீவராசிகள் வேற ஏதாவது உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஸ்பேஸ்ஷிப் நம்ம உலகத்தை நோக்கி வருது. நம்ம உலகத்துல வானத்துல இருந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வருது. அதுக்குள்ள இருந்து ஒட்டு துணி கூட போடாம ஒரு ஏலியன் வெளியில வருது. அதை பார்க்கவுமே மனிதர்கள் மாதிரியே இருக்குது. இந்த படத்தோட ஹீரோவான இந்த ஏலியனோட கழுத்துல மட்டும் டாலர் ஒண்ணு தொங்குது. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அங்க ஆடு மேய்க்க வந்த ஒருத்தன் நம்ம ஹீரோட கழுத்துல இருக்க டாலரை புடிங்கிட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோவுமே பின்னாடியே துரத்திட்டு ஓட அவனுமே அங்க இருக்க ஒரு ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோக்குமே அந்த டாலர்ல தான் அங்க இருக்க ஸ்பேஸ்ஷிப்போட ஜிபிஎஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அவனுக்கு அந்த டாலர் கிடைக்கிற வரைக்கும் அவனால சொந்த உலகத்துக்கு போகவே முடியாது. இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் ஹீரோவோ எல்லாருக்கும் நோட்டீஸ் அடிச்சு ஏதோ கொடுத்துட்டு இருக்க பாக்குறா. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, கடவுளே காணவில்லை, தயவு செஞ்சு எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும் அதெல்லாம் சரியா ஹெல்மெட்டோட அலையறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவனும் எல்லோ கலர் தான் நல்லா பிரைட்டா தெரியும், கடவுள் மேலதானே இருக்காரு, அவர் அங்கிருந்து என்ன பார்க்கும்போது நான் மட்டும் தனியா தெரியணும்ல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பா வருது. அப்படியே நம்ம ஹீரோ கோயிலுக்கு போகும்போது செருப்பை திடீர் போறாங்க. செருப்பை பூட்டு போட்டு வச்சுட்டு உள்ள போறான். அப்படியே அவனும் உள்ள போய் உண்டியில இருந்து பணத்தை திருடுறான். அதை பூசாரியுமே பார்த்துட்டு அவன் அடிக்கிறதுக்கு ஓடியாரு. ஆனா அவனுமே சாமி போட்டோலாம் எடுத்து கணத்துல ஓடிட்டு இப்படிங்கன்னு சொல்லிட்டு கணத்தை திருப்பி காட்டுறான். அவங்களுமே சாமி போட்டோ இருக்கிறதுனால அடிக்காமலே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏலியன் ஹீரோ கிட்ட நீ ஏன் கோயில் உண்டியல்ல இருந்து திருடணும்னு சொல்லி கேட்க, உண்டியல்ல காசு போட்ட கடவுள் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க, அதனாலதான் உண்டியல்ல காசு போட்டு என்னோட டாலரை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்டேன். ஆனா அவருமே கண்டுபிடிச்சு தரவே இல்லை. அதனாலதான் என்னோட காசை நான் திருப்பி எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. அப்புறம் அவங்கிட்ட நீ எங்க தான் தங்கி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க, அவனுமே நான் ஒரு குளத்தோட படிக்கட்டுல தான் தங்கிட்டு இருக்கேன், ஆனா மழை பெஞ்சா மட்டும் லாக்அப் குள்ள போயிடுவேன்னு சொல்றான். என்னது லாக்அப் குள்ள எப்படி போக முடியும் சொல்ல நம்ம ஹீரோனி கேட்க, அவனுமே வா நான் உனக்கு டெமோ காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்கன்னு எழுதி இருக்கு. அவன் அங்க போயிட்டு போலீஸ் முன்னாடியே டாட்டா காமிச்சிட்டு அங்க உச்சா போறான். அதை பார்த்த போலீஸ் அவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் லாக்அப் குள்ள போட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுமே பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒரு ரிப்போர்ட்டர் தான், உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்க, அதுக்கு அவனுமே நான் ஒரு வேற்று இருக்க மனுஷன், நான் ஸ்பேஸ்ஷிப்ல தான் இந்த உலகத்துக்கே வந்தேன், என்னோட டாலர் தொலைஞ்சு போச்சு, அது இருந்தாதான் என்னோட உலகத்துக்கே நான் போக முடியும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோனி அதெல்லாம் நம்பவே மாட்டா. இப்பதான் அவனுக்கு நடந்த அவன் பிளாஷ்பேக்க சொல்றான். அவனுமே ரிமோட்டை தொலைச்சு ஊருக்குள்ள துணி இல்லாம நடந்து வந்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு அங்கிட்டு ஒரு கார் நிக்குது, அதுல இருக்க ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறான். ஆனா மக்கள் எல்லாம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா மேல கோட் ஷூட்டும் கீழே பாவாடையும் போட்டிருக்கான். நம்ம ஹீரோ மேல கோட் சுட்டு கீழே பாவாடையும் போட்டுட்டு வரத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்க கொஞ்சம் தூரத்துல நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் பண்ணவரை நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கே திரும்ப கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போற வர எல்லா பொம்பளைங்களோட கையும் பிடிச்சி எல்லாருக்கிட்டையும் அடியும் வாங்குறான். அதை பாக்குற இவருமே இவனுக்கு பொண்ணுங்க தான் வேணும் போலான்ட்டு இவரோட ஒரு விபச்சார வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட நீங்க இவனை என்ன வேணா பண்ணுங்க, பட் ஆனா அடிக்க மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வராரு. நம்ம ஹீரோவுமே அங்க இருக்க பொண்ணோட கையை நீட்ட சொல்லிட்டு 6 மணி நேரமா அந்த பொண்ணோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவுமே ஏலியன்ன்றதுனால அவர் யாரோட கையை பிடிக்கணும், அவங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் தெரிய வர சூப்பர் பவர் இருக்கு. அப்படியே கையை பிடிச்சதுல அவங்களோட லாங்குவேஜும் கத்துக்கிறான். அப்படியே ரொம்ப நேரமா அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருந்ததுனால அவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இவர்கிட்ட ஓடியாந்து நான் இந்த மாதிரி ஒரு டாலர் வச்சிருந்தேன், அது ஒரு முறுக்கு மிஸ் வச்சிருக்கோம், திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு அவருமே நீ போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா போலீஸுமே இத்தனை கோடி மக்கள் வாழ்ற இந்த டெல்லியில உன்னுடைய அந்த சின்ன டாலர் மட்டும் நான் எப்படி கண்டுபிடிச்சு தரது, நீ போய் கடவுள் கிட்ட கேளு, அவர் மனசு வச்சாதான் நடக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லா மத வழிபாடு இடங்களுக்கும் போய் அவனோட டாலரை கேட்டு வேண்டிக்கிறான். ஆனா அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது.
நம்ம ஏலியன் ஹீரோவுமே எல்லா மத வழிபாடு ஸ்தலங்களுக்கும் போய் அலைஞ்சிட்டு கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பிறந்த குழந்தைய தூக்கி பாக்குறான். அங்க இருக்க டாக்டருமே என்ன பண்றீங்க சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவனுமே லேபிள் இருக்கா சொல்லிட்டு பாக்குறேன். இங்க வாழ்ற எல்லாருக்குமே தனித்தனி மதம், தனித்தனி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் கடவுள் பிறக்கும் போதே நீ இந்து, நீ கிறிஸ்டின், நீ முஸ்லீம் லேபிள் ஒட்டி அனுப்புறாரா சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இந்த கேட்ட நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரன் சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ அங்க எங்கன்னு தெரிஞ்சு நம்ம டாலர் ஒரு போலீஸ் சாமியார் கிட்ட இருக்கிறத பாக்குறான். அவர்கிட்ட போய் இந்த டாலர் என்னோட இருந்தான், என்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த சாமியாரோட அசிஸ்டன்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு அவனை வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. இந்த எல்லா கதையுமே நம்ம ஹீரோனி கிட்ட பேட்டி எடுக்கும்போது சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோனின் ஜெயில இருந்து அவனை வெளியில எடுத்து அந்த சாமியார் கிட்ட இருந்து அவனோட டாலரை வாங்கணும்னா அவனுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு விவாத மேடை மாரி வச்சு அந்த சாமியார போலீஸ் சாமியார் நிரூபிக்கணும்னு பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோனியும் ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால அவங்க ஆபீஸ்ல சொல்லி அவங்க பிளான் போட்ட மாதிரி ஒரு விவாத மேடையுமே ரெடி பண்ணிடுறாங்க. அந்த விவாதத்துல நம்ம ஹீரோ வின் பண்ணி அந்த சாமியார் ஒரு போலீஸ் சாமியார்ன்றதை நிரூபிச்சிடறான். அதனால அந்த சாமியாரை ரொம்ப நம்பிட்டு இருந்த நம்ம ஹீரோனியோட அப்பாவுமே அந்த டாலர் எடுத்து நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துறாரு. கடைசியில நம்ம ஹீரோ அவனோட டாலர் திரும்ப கிடைச்சதுனால ஸ்பேஸ்ஷிப் அவரை வச்சு அவங்க உலகத்துக்கு போயிடுறான். இந்த கதையான எப்படி நான் உங்ககிட்ட சொல்றோம், அதே மாதிரி ஹீரோயின் பல பேர் உட்கார வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பீக்கேன்ற ஒரு புத்தகமே ரெடி பண்ணிட்டான்ட்டு அந்த புத்தகமும் சக்க போடுது. இப்படியே ஒரு வருஷம் போகுது. மறுபடியும் ஸ்பேஸ்ஷிப் வானத்துல இருந்து இறங்கி வருது. என்னடா மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பதிலா இன்னொரு ஹீரோ வந்து இறங்குறாரு. அவருமே டேய் நான் சொன்ன எல்லாமே ஞாபகம் வரட்டும், தப்பி தவறு இந்த ரிமோட்டை மட்டும் நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம எப்படி நடத்தணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கல, அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாரு. இப்படின்னு நிறைய ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. புதுசா வந்துக்கிற ஏலியனுக்கெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் நடந்துக்கணும் சொல்லி கொடுக்கறதா நம்ம பழைய ஏலியனுக்கான வேலையே.